ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக நேரத்திலே வீணான பழிகள், வீணான குற்றங்கள், வீணான காரியங்களை நம்மீது இந்த உலகம் சுமத்தி கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் வீண் பழிகளை நம் மீது சுமத்துகிறார்கள். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்று சொன்னால், உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டபடினாலே, நாம் அவரை விசுவாசித்ததினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் நிறுத்துவதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் இன்றைக்கு இந்த உலகம் குற்றம் சாட்டுகிறது. சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். இன்னைக்கு அநேகருடைய மனசாட்சியில் தங்களை குறித்தே அவர்கள் பிசாசு பலவிதமான குற்ற பழிகளை சுமத்துகிறபடினாலே தங்களை குறித்தே அவர்கள் குற்றம் சுமத்தி கொண்டு, நான் கெட்டவன், நான் மோசமானவன், நான் தகுதி அல்ல, நான் நிற்பதற்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி தங்களை தாங்களே குற்ற உணர்வோடு அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி வாழ்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சின்னு சொன்னால், பிசாசானவனுடைய சூழ்ச்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இரவும் பகலும் சகோதரர் மேல் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி அக்யூசர், அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அக்யூசர். அப்போது அவனுடைய வேலையே அதுதான், குற்றம் சுமத்துறது தான் வேலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் மனம் உங்களை குற்றம் சாட்டலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், உங்களுக்கு நெருங்கினவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்களுடைய இனஜன பந்துக்கள் தேவையில்லாமல் உங்கள் மேலே சில குற்றப்பழிகளை சுமத்தி, கெட்டவங்க, மோசமானவங்க, ஏமாத்துனீங்க, நீங்கள் அப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி பல பழிகளை சுமத்தலாம். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் நீதிமான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாக யார் குற்றம் சுமத்தினாலும் அது செல்லுபடியாகாது. அதுதான் 34ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எத்தனை குற்றங்களை, எத்தனை வீண் பழிகளை மனுஷனும் பிசாசானவனும் உங்கள் மேல் சுமத்தினாலும் அவைகளையெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசி அவைகளை குறித்து நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதாய் உங்களை நிரூபிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக பிதாவின் வலது பரிசத்திலே, தேவனுடைய வலது பரிசத்திலே அவர் வீற்றிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, 109ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பரிசத்திலே நிற்பார். ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்தில் மாத்திரமல்ல,
உங்கள் வலது பரிசத்தில் ஆண்டவர் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி, யாரிடத்திலிருந்து? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் உங்கள் வலது பரிசத்தில் நிற்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நீங்கள் அநேகரால் குற்றம் சுமத்தப்பட்டு வீணான பழிகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய், நீங்கள் கலங்கி போய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். உங்களை நீதிமான்களாக்குனவர் கர்த்தர். உங்களுக்காக மரித்தவர் அவர்தான். உங்களுக்காக உயிரோடு எழுந்தவரும் அவர்தான். உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறவும் அவர்தான். ஆதலால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வழிநடத்தி, நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். அதனால் ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றம் சுமத்தி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஒருவனும் உண்டாக்க ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்ற வார்த்தையின்படி, நீர் நீதிமான்களாக மாற்றினவர்கள் மேல் இந்த உலகமும் பிசாசும் சாட்டுகிற குற்றங்களை கர்த்தர் நிராகரித்து அவைகளினின்று எளியவனுடைய ஆத்துமாவை தப்புவிப்பதற்கு நீர் அவர்கள் வலது பரிசத்தில் நின்று அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறீர் என்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.